பாலா பரதேசி படத்திற்கு பிறகு இயக்கியுள்ள படம் தாரை தப்பட்டை. பொதுவாக ஊர்களில் நடக்கும் கரகாட்டம் எந்த அளவுக்கு கவர்ச்சி ஆட்டமாக இருக்கும் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். அந்த இயல்பை அப்பட்டமாக காட்சிப்படுத்தியிருக்கிறார் பாலா. தஞ்சாவூர் பின்னணியில் நடக்கும் கதையில் சசிகுமார் நடத்தும் ஒரு கரகாட்ட குழுவின் ஆட்டக்காரியாக வருகிறார் வரலட்சுமி. இருவருமே ஒரு சந்தர்ப்பத்தில் கணவன் மனைவியாகிவிட எதிர்பாராத சந்தர்ப்பத்தில் வரலட்சுமியை கதற கதற கற்பழித்து விடுகிறார் வில்லன் சுரேஷ். அப்புறம் என்ன, கற்பழித்தவனுடன் சசிகுமார் போடும் வன்முறை வெறியாட்டமே கதை. பாலாவிடம் உதவியாளராக பணிபுரிந்த சசிகுமார் முதல் முறையாக அவருடைய இயக்கத்தில் ஹீரோவாக இருக்கிறார். வலிக்காத தாடி, நீளமான தலைமுடி என கெட்டப்பில் தனி கவனத்தை செலுத்தியிருக்கிறார். வரலட்சுமியுடன் அவர் காட்டும் நெருக்கம், அப்படி ஒரு அந்யோன்யம். ஒரு காட்சியில் சசிகுமார் மேளம் அடிக்க அதற்கு வரலட்சுமி இடுப்பை ஆட்டி ஆட்டி ஆட அங்கு நிஜ கரகாட்டத்தையே கண்மண்ணி கொண்டு வந்திருக்கிறார் இயக்குனர். வில்லனாக அறிமுகமாயிருக்கும் தயாரிப்பாளர் ஆர்.கே. சுரேஷ் இப்படத்தில் நல்ல ஸ்கோப் கிடைத்திருக்கிறது. அவரும் அதை சரியாக பயன்படுத்தி இருக்கிறார். செலியனின் ஒளிப்பதிவில் தஞ்சாவூரின் மண்வாசனையை ஸ்கிரீனில் மிக அழகாக வெளிக்கொண்டு வந்திருக்கிறார். இளையராஜாவின் 1000வது படம் என்பதால் இப்படத்திற்கான பாடல்களும் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு எதிர்பார்ப்பு ஏற்பட்டது. அதற்கேற்றார் போல் மீண்டும் தனது கிராமத்து இசையால் வசியப்படுத்தியிருக்கிறார் ராஜா. பாடல்களிலும் பின்னணி இசையிலும் இசைஞானியின் தாலாட்டு மிக சிறப்பாக இந்த படத்திற்கு அமைந்துள்ளது. மொத்தத்தில் இந்த தாரை தப்பட்டை படம் தாராளமாக பார்க்க வேண்டிய படம்.